அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எப்பேற்பட்ட பண கஷ்டமும் உடனே தீரணும் அப்படின்னா அனுமனுடைய எந்த மந்திரத்தை 48 முறை உச்சரிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை திதியில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். வளர்பிறை இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை உடுத்தி கொண்டு விரதமிருந்து அனுமன் கோயிலுக்கு செல்லணும். அங்கே இருக்கக்கூடிய அனுமன் சன்னதியில் அமர்ந்து இந்த மந்திரத்தை 48 முறை உச்சரிக்கணும். உங்களால் முடிஞ்சால் 108 முறையும் உச்சரிக்கலாம். மந்திரங்களை உச்சரிக்கும்போது மனசை அலைபாய விடாமல் ஒரு நிலைப்படுத்தி இறை சிந்தனையில் முழுமையாக மூழ்கி உச்சரிக்கணும். அந்த நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. விரதமிருந்து அனுமனை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் எப்படிப்பட்ட பண கஷ்டமும் உடனே தீரும். இப்போ ஹனுமன் மந்திரம். ஓம் ரீம் உத்தரமுகே ஆதிவராகாய பஞ்சமுகி ஹனுமதே லம் 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 சகல சம்பத்கராய ஸ்வாஹா. ஓம் ரீம் உத்தரமுகே ஆதிவராகாய பஞ்சமுகி ஹனுமதே லம் 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 சகல சம்பத்கராய ஸ்வாஹா. அனுமன் சந்நிதிக்கு செல்ல முடியாதவர்கள் அதற்கு மாறாக அரச மரத்தை அனுமனாக நினைத்தும் அரச மரத்தடியில் அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இப்படி செவ்வாய்க்கிழமை அன்று வரும் வளர்பிறை திதியில் இந்த மந்திரத்தை ஒரு முறை மனதார அனுமனை வழிபட்டு உச்சரித்து வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகும். இப்போ பண கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். செல்வந்தர்களுக்கும் பண கஷ்டம் இருக்கும், ஏழைக்கும் பண கஷ்டம் இருக்கும். அதனால் இந்த பதிவு எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நினைப்பதால் நீங்கள் இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் பயன்பெறுவார்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.